வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்மம். அறியோம் நம்ம பகவதே காளி பத்திரகாளி ராரா வாவா அட்டம் பேதம் குறுக்கம் பட்டு சிவாய் நம்ம குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போட்டு. காலபுருஷ சக்கரத்துக்கு கன்னி ராசி வந்து 6வது ராசிங்க. இந்த ராசி பொறுத்த வரைக்கும்னா அதுவும் புதனுடைய வீடு. அங்கே புதன் ஆட்சி உச்சமுங்க. மிதனத்தில் வெறும் புதன் ஆட்சிங்க. அதான் கன்னியில் வந்து ஆட்சி உச்சம். அப்போ 2ஆதிபத்தியம் பெறாரு புதன். மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த புதனாக மாறுறாருங்க. கன்னி ராசியில் பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியாகட்டும் லக்னமாகட்டும் அங்கே மாந்தி உட்காந்து என்ன பண்ணும் அப்படின்னாங்க, மாந்தி அங்கே வந்து சுபத்தன்மை வாய்ந்துருவாங்க. ரியலாகவே அஸ்தம், அதாவது உத்திரம் அஸ்தம் சித்திரை அந்த 3மே சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். இருந்தாலும் கூட அங்கே புதன் ஆதிக்கம் பலமாக இருக்கிறதுனால புதன் அங்கே ஆட்சி உச்சமாக உட்கார்னால அந்த வீட்டில் உட்காந்து 3, 6, 7, 10 அப்படிங்கிற இடத்துல மாந்தி பார்ப்பார். அப்போ 3, 6ங்கிறது சகோதரம், வீரியம், வெற்றி. அதாவது வந்து பவர்ஃபுல்லாக 3ஆம் இடம்ங்கிறது. அப்போ கன்னியிலிருந்து 3ஆம் இடம்னா துலாம் விருச்சகம் 3ஆம் இடம் பார்க்குங்க. 6ஆம் இடம் அப்படின்னா மகரத்தை பார்க்குங்க. 6ஆம் இடம்னா மகரத்தை கும்பத்தை பார்க்கும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் சார்ந்து பார்க்கும். இந்த பார்க்குற இடம் எல்லாமே யோகத்தை செய்யுங்க. அப்போ மாந்தி பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு யோகமானா யோகம்தான். ஏன்னா காலபுருஷ சக்கரத்துக்கு 6வது ராசி 6வது இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 6ல் மாந்தி உட்கார்ந்துருக்கிற இடத்துல எல்லாம் வெற்றி தரணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. இதை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன், 5க்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு, அதாவது 7க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி, 10க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், இவங்களெல்லாம் நம்மளுக்கு யோகமான இடத்துல இருந்து மாந்தி லக்கணத்தில் உட்கார்ந்தா சர்வசாதமாக இந்த ஜாதகர் வெற்றியாளராக மாறிடுறாரு. அப்போ கன்னினாவேங்க கடல் கடந்து வாணிகம், கடகம் கன்னியெல்லாம். அப்போ ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம் போய் அந்த ஜாதகர் சிறந்து விளங்கக்கூடிய ஜாதகராக மாறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு இதே அந்த கன்னி ராசிக்கு 3, 6, 10ல் மாந்தி உட்கார்ந்தான்னு வச்சுங்க, மிகப்பெரிய வெற்றிகள் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ 11ன்னா லாபஸ்தானம். 11 அதான் 3, 6, 11 மாந்தி உட்கார்ந்தா மிகப்பெரிய புண்ணிய ஜாதகம்னு பேருங்க. அதுக்கு பேரே புண்ணிய ஜாதகம். அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. மாந்தி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு உண்டான பலாபலன்கள் எல்லாம் செய்ய அதுக்குண்டான திசாபுத்திகள். அப்போ புதன் திசை கன்னிராசின்னு வச்சுங்க, லக்னாதிபதி திசை புதன் திசை வருது, அல்லது 5க்கு அதிபதியினுடைய திசை வருது, 7க்கு அதிபதியினுடைய திசை வருது, 9க்கு யோகாதிபதி திசைகள் வந்தால் இந்த மாந்தி தோஷம் பெருசு ஒன்றும் பண்ணாது. ஆனால் யோகாதிபதி திசைகளில் அது யோகமாகவே மாறிக்கு மாந்தி கெடுதல் பண்ண மாட்டாருங்க. அப்போ தன்னுடைய கலஸ்தரம் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பில் உள்ள மனைவி, தன்னுடைய சகோதரர் பவர்ஃபுல்லான அமைப்பு கொடுக்கறது, தொழில், அதாவது தொழில் 10 பேர்த்துக்கு நாம் மேலதிகாரியை திணித்து தொழில் செய்யக்கூடியது. ஆள் அடிமை தொழில் இல்லை. மற்றதெல்லாம் சனி 10ல் இருந்தாலும் மாந்தி 10ல் இருந்தாலும் அடிமை தொழில் போயிடுங்க. நாம் 10 பேர்த்துக்கு கீழே வேலை செய்வோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இருந்ததுன்னா நாம் 10 பேர்த்துக்கு வேலை கொடுப்போம். அப்படி ஒரு அமைப்பெல்லாம் காட்டுமுங்க. அது யோக திசையாக இருந்தால். பாதகாதிபதி திசையாக இருந்தால் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மாந்தீஸ்வரர் கோயில் கம்பல்சரியாக, அதாவது கன்னி ராசி அப்படின்னாவே திருவேலங்காடு சென்னைக்கு பக்கத்தில் அரக்கோணம் மாந்தீஸ்வரர் கோயில் போய் அங்கே மாந்தி பூஜை பரிகாரம் பண்ணிக்கிறது மிகப்பெரிய யோகத்தை செய்யுமா. மாந்தி வந்து என்னங்கன்னா தனிப்பட்ட சிறப்பு. அங்கே சிவன் கோயிலுங்க, வடரண்டீஸ்வரன் சிவன் கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, அதாவது பஞ்சபூதங்கள் ஒன்றுங்க. அதாவது என்னங்கன்னா அங்கே அந்த ஏன் அந்த கன்னிராசிக்கு மட்டும் நாம் அங்கே போக சொல்கிறோம்னாங்க, காரைக்கால் அம்மையார் இந்த பூதோடல் வேண்டானுங்க ஜீவஜோதியில் ஐக்கியமான தலகளாக நடந்து போயிங்க. ஜீவஜோதியில் ஐக்கியமானது நவரத்தனங்களில் ஒரு கோயில். அது ஒரு பெரிய ஒரு யோகமான கோயில். அந்த கோயில் உத்துமுதிச்சாலே இந்த கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் நல்லது நடக்குமா. அப்போ அந்த பரிகார பூஜை செஞ்சால் அவங்களுக்கு அந்த டோட்டல் சாப்பிட்ற அந்த ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை குறைகள் நிவர்த்தி பெரிய ஒரு வெற்றியாளராக வருவார். கண்டிப்பாக மாந்தி ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக மாந்தி ஏதோ ஒரு இடத்துல இருக்குங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கும். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அது புதன், அதாவது புதன் அங்கே ஆட்சி வச்சோம். அப்போ சனி புதனெல்லாம் நட்பு தானுங்க. அப்போ சனியுடைய மைந்தனும் நட்பு தான். அதனால் வந்து கெடுதல் பண்ணாது. அப்போ பாதகமான திசையாக இருந்தால் கொஞ்சம் எதிர்நீச்சல் போடணும். அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கன்னிராசி நேயர்களை கண்டிப்பாக மாந்தியை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா அவர் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதிலிருந்து நீங்கள் ஜோசியரை கான்டாக்ட் பண்ணுங்கள், செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜோசியர் அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம மாந்தி பற்றி நாம் பேசுகிறோம். எனக்கு மாந்தி பற்றி முழுசாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல முடியும்.
அதனால் நீங்கள் ஜோசியரை நம்பி ஜோசியரை கான்டாக்ட் பண்ணால் இந்த மாந்தி தோஷத்து பரிகாரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த கோயில் போகணும், எங்கே போகணும், போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் கொடுத்து இந்த கன்னி ராசிக்காரர் ஒரு வெற்றியாளராக பண்ண வேண்டியது ஜோசியருடைய கடமை. ஜோசியரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.